எரேமியா 15ஆம் அதிகாரம் அதனுடைய 20ஆம் வசனம் இந்த மாதம் கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். உன்னை இந்த ஜனத்துக்கு எதிரே அரணான வெண்கல அலங்கமாக்குவேன். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனால் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை எவ்வளவு பெரிய எதிர்பார்ப்பு, நம்மளை எப்படியெல்லாம் ஆக்கணுங்கிறது அவருடைய பெரிய தேவ திட்டம். ஆமென், ஸ்தோத்திரம். உன்னை இந்த ஜனத்துக்கு எதிரான அரணான வெண்கல அலங்கமாய் மாற்றுவேன். அரணான வெண்கல அலங்கம். வா, உனக்கு விரோதமாக அவர்கள் யுத்தம் பண்ணுவார்கள். ஆண்டவர் சொல்றாரு, பிசாசு உங்களோட போராடிக்கிட்டே இருப்பான். சத்துரு உங்களுக்கு விரோதமாக எழும்பி வந்து கொண்டே தான் இருப்பான். உலகத்தில் உபத்திரம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்திருக்கிறேன். இந்த உலகத்தில் கடைசி போற வரைக்கும் நமக்கு போராட்டம் உண்டு, யுத்தம் உண்டு. எபேசியர் 6:10 கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள், ஏனெனில் மாம்சத்தோடு மாத்திரமல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் உங்களுக்கு போராட்டம், யுத்தம் உண்டு. உண்டு. போராடிதான் ஜெயிக்க முடியும். ஜெயம் என்பது ஈஸி அல்ல, பரலோகம் என்பது ஈஸி அல்ல. அதுக்கு தான் கர்த்தர் சபையை வச்சிருக்கிறார். ஆண்டவர் சொல்றார், போராட்டம் உண்டு, யுத்தம் உண்டு. உங்களை மேற்கொள்ள வருவான், உங்களோட யுத்தம் பண்ண வருவான், உங்களை அழிக்க வருவான், உங்களை கீழத்தள்ள வருவான், உங்களை சோர்வுக்குள்ளாக்க வருவான், உங்களை பலவீனப்படுத்த வருவான், உங்களை இல்லாமாக்க வருவான். உங்களை எப்படியாவது விழத்தழுகிறதற்கு பிசாசு கடைசி வரைக்கும் போராடுவான். ஏன்னா அவன் திருடன் கொல்லவும் அழிக்கவும் என்று வேறொன்றுக்கும் வரான். அவன் எவனை விழுங்கலாம் என்று கர்ச்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றி தெரிந்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு கொஞ்ச காலமே இருக்கிறபடியால் தன் முழு பலத்தை பிரயோகப்படுத்துகிறான், போராடி கொண்டே இருப்பான். ஆனா ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார், ஒன்னும் உங்களை மேற்கொள்ளாது, எதுவும் மேற்கொள்ள முடியாது. கர்த்தர் நம்மளை அரணான வெண்கல அலங்கமாய் மாற்றுவார். போராடுவான், ஆனா ஒன்று உங்களை சேதப்படுத்தாது. யுத்தம் பண்ணுவான், ஆனா ஒன்று உங்களை தோற்கடிக்க முடியாது. ஏன்? உன்னோட கூட இருந்து உன்னை ரட்சிப்பேன், உன்னை தப்பு வைப்பேன். உபாகம் 23:14 வாசித்து பாருங்கள். உன் தேவனாகிய கர்த்தர் உன் பாளையத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறபடியால் உன்னை ரட்சிக்கவும் உன்னை தப்புவிக்கவும் சத்துருக்களை உன் கையில் ஒப்புக் கொடுக்கவும் உன் பாளையத்தில் கர்த்தர் உலாவிக் கொண்டிருக்கிறார். அதனால் அசூசி ஒன்றும் தீட்டானது ஒன்று உன் பாளையத்தில் இராதபடி அதை சுத்தமாய் காக்க கடவீர்களாக. உங்களை கர்த்தர் உங்களை பெரிய வெண்கல அலங்கமா மாற்றி உங்களோடு போராடினவர்களை நீங்கள் தேடியும் காணாதபடிக்கு கர்த்தர் நம்மோடே கூட இருந்து நம்மளை தப்புவிக்க ரட்சிக்க இந்த மாதம் நம்மோடே கூட இருப்பா. ஆமென். அரணான வெண்கல அலங்கமா மாற்றுவார், மேற்கொள்ள விடவே மாட்டார். நீங்க அதை மேற்கொள்ளுவீர்கள், பலவீனத்தை நீங்கள் மேற்கொள்ளுவீர்கள், வியாதியை நீங்க மேற்கொள்ளுவீர்கள், தரித்திரத்தை நீங்க மேற்கொள்வீர்கள், உங்கள் சோர்வை நீங்க மேற்கொள்வீர்கள். உங்களுக்கு விரோதமான வருகிற பிரச்சனையை கர்த்தர் உங்களை கொண்டே மேற்கொள்ள தேவன் உதவி செய்வார். ஆமென். பிசாசுக்கு எப்போவுமே நம்மளை சோர்வு உள்ளாக்கி, நம்மளை பலவீனப்படுத்தி, நம்மளை ஜெபிக்க விடாம, நம்மளை செயல்பட விடாம ஆக்குறது அவனுடைய பெரிய திட்டமே. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஆனா ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் நமக்கு இந்த மாதம், ஒன்றும் உங்களை மேற்கொள்ளாது, ஒன்றும் உங்களை மேற்கொள்ளாது. வியாதி உங்களை மேற்கொள்ள முடியாது.
அனுமதி இல்லை. அல்லேலூயா. பார்வோன் உங்களை துரத்தலாம், விரட்டலாம், ஆனா உங்களை மேற்கொள்ள முடியாது. அல்லேலூயா. கர்த்தர் மேற்கொள்ள விடவே மாட்டார். எனக்கு இந்த வார்த்தை கடந்த நாட்கள், அதுக்கு முந்தின நாட்கள் ஒவ்வொன்றா நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். அமலேக்கை மேற்கொள்ள கைகளை உயர்த்தி இருந்தால் போதும், பெலிஸ்தியரை மேற்கொள்ள பிரதிஷ்டை நிலைத்திருந்தால் போதும், இஸ்ரவேலரை மேற்கொள்ள கர்த்தரை சார்ந்து கொண்டால் போதும், ஆமானை மேற்கொள்ள ஆவியில் நடந்தால் போதும், சாபத்தை மேற்கொள்ள துணிகரமானதை செய்திருந்தால், துணிந்து செயல்பட்டால் மேற்கொள்ளலாம். அல்லேலூயா. அப்போ போன வாரம் இந்த செவ்வாய்க்கிழமை காலேப்பை குறித்து பேசினோம். அவன் எப்படியெல்லாம் இருந்தான்? ஆயத்தமாக்கப்பட்டவன், திராணி உள்ளவன், துதிக்கிறவன், விசுவாசம் உள்ளவன், வேற ஆவியுடையவன், ஜீவன் உள்ளவன், உத்தமமானவன், ஐக்கியம் உள்ளவன், சத்துருவை துரத்தி விட்டவன், ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று நான் செவ்வாய்க்கிழமை உங்களோட பேசினேன். இன்னைக்கு ஒரு வேத பகுதியை உங்களுக்கு கண் முன்பாக காட்ட விரும்புகிறேன். மத்தேயு 16ஆம் அதிகாரம், மேத்யூ சாப்டர் 16, அதனுடைய 17-18 வசனத்தை வாசிக்க கேட்போம். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவா இருக்கிறார், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதில்லை. உன் அரணான வெண்கல அலங்கமாய் மாற்றுவேன். உன்னோடு யுத்தம் பண்ணுவார்கள், ஆனால் மேற்கொள்ள மாட்டார்கள். இந்த வேத பகுதி சொல்கிறது, பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்வதில்லை. பழைய ஏற்பாட்டில் ஆசரிப்பு கூடாரம், பழைய ஏற்பாட்டில் பிதாக்கள் பலி செலுத்துகிற இடம், அது ஒரு ஆலயம் மாதிரி இருந்தது. மோசே நாட்களில் ஆசரிப்பு கூடாரம், தாவீது அதற்கு அப்புறம் சாலமோனின் நாட்களில் கர்த்தருடைய ஆலயம், அதற்கு பின்பாக அது இடிக்கப்பட்டது. திருப்பி செருபாபேலி நாட்களில் மீண்டும் புதுப்பிக்கப்பட்டது, மீண்டும் அது இடிக்கப்பட்டது. ஏரோதி நாட்களில் மீண்டும் அது பழுது பார்க்கப்பட்டது. அதற்கு அப்புறம்தான் அந்த ஆலயத்தில் இயேசு அநேக பிரசங்கங்களை பண்ணினார். ஜப ஆலயங்கள் வேற, தேவாலயம் வேற. அப்போ எல்லா இடத்துலையும் இயேசு பிரசங்கம் பண்ணினார், அற்புதங்களை இயேசு செய்தார். புதிய ஏற்பாட்டில் இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றது, நீங்களே என் ஆலயமாக இருக்கிறீர்கள். நம்ம தான் பரிசுத்த ஆலயமாக இருக்கிறோம். இப்போ வேதவசனம் இப்படி இருக்கு. பேதுருவை பார்த்து இயேசு சொல்றாரு, எப்பா பூமியில் என்னை யாருன்னு சொல்றாங்க அப்படின்னு சொன்னபோது, உம்மை தீர்க்கதரிசிங்கிறாங்க, உம்மை எரேமியான்றாங்க, ஒவ்வொருத்தங்க உண்மை எலியான்னு சொல்கிறாங்க. சரி, அதெல்லாம் இருக்கட்டும், நீங்கள் யார் என்னன்னு சொல்கிறீங்க சொல்லுங்க. அப்போ பேதுரு உடனே சொல்லுகிறார், நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. எப்பா, இது உனக்கு மாம்சமும் இரத்தமும் வெளிப்படுத்தலை, பரலோகமே வெளிப்படுத்தியிருக்கிறது. நான் உனக்கு சொல்கிறேன், இந்த கல்லின் மீது என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாது. சபையை பாதாளத்தின் வாசல் மேற்கொள்ளாது. பாதாளத்தின் வாசல் அப்படின்னா என்ன? பாதாளம் அப்படின்னா நமக்கு டோட்டலாக ஒன்று தெரியும், நரகம் அப்படின்ட்டு. பைபிளில் பல காரியம் இருக்குது, நம்ம அதை தியானிக்கலாம். ஒரு 4 வசனம் சொல்கிறேன். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இந்த நரகம் பாதாளம் என்பதற்கு அந்தகாரம் என்று போடப்பட்டிருக்கிறது. அந்தகார சங்கிலினாலே கட்டி, அந்தகாரம், பாதாளம், நரகம் அப்படிங்கிறதுக்கு ஒரு 4 வசனம் சொல்றேன். அந்தகாரம். 2வது வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம்
8ஆம் வசனம் சொல்லுகிறது, பாதாளத்திலிருந்து ஏறி வந்த அந்த மிருகம் அப்படின்னு போடப்பட்டிருக்கிறது. ரெண்டாவது பாதாள குழி, ரெண்டாவது பாதாள குழி. ஏறி வருதுன்னா ஒரு குழியிலிருந்து மேலே ஏறி வருது, பாதாள குழி. லூக்கா 16ஆம் அதிகாரம் 20 to 26 வசனம் வாசித்தா, பாதாளம், கீழ்பாதாளம், மேல் பாதாளம் என்று இருக்கிறது. சரியா? இதெல்லாம் ஒரு பெரிய எக்ஸ்பிளைன் பண்ணணும், நான் சிம்பிளாக சொல்கிறேன். கீழ்பாதாளம், மேல் பாதாளம். வெளிப்படுத்தினல் 20ஆம் அதிகாரம் 10, 14, 15 வசனத்தை வாசித்தா நரகம் அப்படின்னு இருக்கு. அக்கினி கடல், கந்தகமமாகிய கடல், இது நரகம். இந்த நரகத்துக்குள்ள இதுவரைக்கும் யாருமே போனதில்லை. பைபிள் அதுக்கு சாட்சி. நரகத்துக்குள்ள இதுவரைக்கும் யாருமே போனதே கிடையாது. ஏன்? பத்மு தீவில் அப்போஸ்தலனாகிய யோவானை கொண்டு போய் கர்த்தர் போட்டார். அவன் தரிசனம் பார்த்ததெல்லாம் வனாந்தரத்தில் கர்த்தர் என்னை கொண்டு போய், என்னை கர்த்தர் ஒரு மலையிலே கொண்டு போய், இப்படி தான் இருக்கு. ஆனால் எங்கேயுமே ஆண்டவர் நரகத்துக்கு கொண்டு போய் பேசின மாதிரி வேதத்தில் பைபிளில் வசனமே கிடையாது. பாதாளம், அது கீழ்பாதாளம், மேல் பாதாளம். பாதாள குழி, அந்தகாரம், நரகம், இந்த 4 காரியம்தான். இந்த நரகம் எப்போ கிடைக்கும்? முதல்ல இந்த நரகத்துக்கு போகிறவர் யார்? அந்தி கிறிஸ்துவும் கள்ளத்தீர்க்கதரிசிகள். ரெண்டாவது பிசாசு. மூன்றாவது நியாய தீர்ப்புக்கு அப்புறம் அது எந்தெந்த ஜனங்கள் யார் யார் பரிசுத்தமாக வாழ்ந்தா, யார் கர்த்தருக்கு பிரியம் இல்லாமல் வாழ்ந்தா, நியாய தீர்ப்புக்கு அப்புறம் போகிறவர்கள் தான் நரகத்துக்கு போவார். பழைய ஏற்பாட்டில் 1 சாமுவேலின் புஸ்தகத்தில் அங்கே தாவீது 28ஆம் அதிகாரத்தில் சவுல் சாமுவேலின் ஆவியை எழும்பி வர பண்ணுங்கன்னு சொன்னபோது கீழே தாள ஆவி மேலே ஏறியதுன்னு இருக்கு. அப்போ சாமுவேல் ஒரு தீர்க்கதரிசி. சாமுவேலின் ஆவியை ஒரு குறி சொல்லுகிறவர்கள் எழுப்பினார்னா, சாமுவேலின் ஆவி இயேசு மரித்து உயிரோடு எழும்புகிற வரைக்கும் அது ஒரு பாதாளத்தில் ஒரு பகுதியில் தான் இருந்தார்கள். இயேசு சிலுவையில் அறைந்து மரித்த பின்பு அவர் பாதாளத்தில் இருக்கிற ஆவிகளுக்கு போய் பிரசங்கித்தார் என்று போடப்பட்டிருக்கிறார். அப்போ 4 இடம் இருக்கு: அந்தகாரம், பாதாளம், கீழ்பாதாளம், மேல் பாதாளம், பாதாள குழி, நரகம். இந்த நரகம் பிசாசுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது, அவனுடைய தூதர்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது, ஜனங்களுக்கு கிடையாது. அப்போ ஒன்று அறிஞ்சுக்கோங்க, நான் அதுக்குரிய ஆள் இல்லை. இந்த பாதாளம் தான் நம்மளை மேற்கொள்ள போராடுது. எப்படியாவது தள்ளப்பட்ட தூதன், விழுந்து போன தூதன் எப்படியாவது ஜனங்களை பாவத்தில் விழ பண்ணி, அசுத்தத்தில் விழ பண்ணி, கர்த்தருக்கு பிரியமில்லாததை செய்ய வைத்து, எப்படியாவது ஜனங்களை நரகத்துக்கு, அந்தகாரத்துக்கு, பாதாளத்துக்கு கொண்டு போக நித்தியமான அக்கினி கடல்ல, கந்தக கடல்ல போடுகிறதுக்கு தான் பிசாசு போராடுறான். ஆனா நரகம் யாருக்கு வைக்கப்பட்டிருக்கிறது? பிசாசுக்கு, கள்ளத்தீர்க்கதரிசிகளுக்கு, அந்தி கிறிஸ்துவுக்கு. ஆண்டவருக்கு பிரியமில்லாம வாழ்கிறவர்களுக்காக அது வைக்கப்படல, பிசாசுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு பிரியமில்லாம வாழ்கிறவர்கள் மனம் திரும்பினால் ஆண்டவர் மீட்பை கொடுத்து, ரட்சிப்பை கொடுத்து, இரத்தத்தினால கழுவ அவர் போதுமானவராய் இருக்கிறார் இந்த கால வேளையிலும். அல்லேலூயா, ஆமென். அப்போ இந்த பாதாளத்தின் வாசலை எதுதான் மேற்கொள்ளாது? எது மேற்கொள்ளாதான்? கேட்கல. ஹலோ ஹலோ, இந்த பாதாளத்தை எது மேற்கொள்ள முடியாதான்? ஹலோ, எது? சபைனா யாரு? இதைத்தான் கேட்கிறேன். ஹல்லேலூயா. அப்ப இந்த சர்ச் எப்படிப்பட்ட சர்ச்சா இருக்கணும்? சபை நான் தான், இது சபை தான். நீங்கெல்லாம் கூடி வந்தா இது சபை, இல்லைன்னா அது ஹால். நீங்கெல்லாம் இணைஞ்சு வந்தா என்னது? சபை.
இங்கே ஆராதனை நடந்து கொண்டே இருக்கு, இங்கே கர்த்தருடைய மகிமை வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. அதனால தான் ஜெபம் சும்மா வந்து ஜெபிச்சாலே ஆண்டவர் சிலருடைய ஜெபத்தை கேட்கிறார், விடுதலை கொடுக்கிறார், சுகம் கொடுக்கிறார், அற்புதம் நடத்துகிறார். இல்லைன்னா அது கட்டடம் தான், எந்த சர்ச்சா இருந்தாலும் சரிதான். அப்போ நீங்க தான் என் ஆலயம் ஆண்டவர் சொல்றார். அப்போ இந்த புதிய ஏற்பாட்டில் நம்முடைய திருச்சபை நீங்கள் எப்படிப்பட்ட சபையா இருக்கணும்? நான் ஒரு 5-6 சபை சொல்ல போறேன், அதுதான் மேற்கொள்ளாது. அப்படிப்பட்ட சபையா இன்னைக்கு நம்ம ஒப்பு கொடுக்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. சங்கீதம் 1:5 துன்மார்க்க நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை. முதல் சர்ச் பேரு நீதிமான்களின் சபை. சபை பேர் என்னது? இந்த சபை பேர் என்னதான்? நீதிமான்களின் சபை. நீதிமான்களின் சபை. நீதிமான் அப்படின்னா யார் நீதிமான்? பைபிள்ல எதனால தேவன் தம்முடைய பிள்ளைகளை நீதிமானாய் மாற்றியிருக்கிறார்? ரோமர் 5:1 விசுவாசத்தினாலே நீதிமானாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். ஃபெய்த். நம்மளை மாற்றினது, நீதிமானா மாற்றினது எது? விசுவாசம். ரோமர் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 9ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். இரத்தத்தினாலே நீங்கள் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறீர்கள். Not only faith, blood of Jesus Christ என்னை ஒரு நீதிமானாய் மாற பண்ணியிருக்கிறது. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 11ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் தமது ஆவியினாலும் நீங்கள் கழுவப்பட்டும் பரிசுத்தமாக்கப்பட்டும் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறீர்கள். தேவனுடைய நாமம், அவருடைய ஆவியினால நம்ம நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். தீத்து 3ஆம் அதிகாரம் அதனுடைய 6ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. வேதம் சொல்லுகிறது, கிருபையினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். கிருபை. நம்ம நீதிமான ஆனது கர்த்தருடைய பெரிய கிருபை. ரோமர் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 30ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. தேவன் எவர்களை அழைத்தாரோ அவர்களை தேவன் நீதிமான்களாய் மாற்றி இருக்கிறார். அழைக்கப்பட்டவர்களை தேவன் நீதிமான்களாய் மாற்றி இருக்கிறார். விசுவாசம், இயேசுவின் இரத்தம், ஆண்டவருடைய நாமம், அவருடைய ஆவி, இயேசுவின் கிருபை. 5வது வேதம் சொல்லுகிறது, எவர்களை தேவன் அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார். நீதிமான். அப்போ இதெல்லாம் நீதிமான் என்று வேதம் சொல்லுகிறதே. இந்த நீதிமான் அப்படின்னு சொல்லிட்டா சர்ச்சுக்குள்ள வந்துட்டேன், கிருபையினால, இரத்தத்தினால, ஆவியினால, நாமத்தினால, அழைத்ததுனால, எல்லாவற்றையும் கர்த்தர் எனக்கு கொடுத்து என்ன விசுவாசத்தினால நீதிமான மாற்றிட்டாரே, அப்ப நான் நீதிமானாவா இருந்துடலாமா? உள்ள இந்த சபை உங்களை பாதாளத்தின் வாசல் மேற்கொள்ளாதுன்னு இருக்க. அப்ப நான் நீதிமான் வந்து உட்கார்ந்தா மட்டும் போதாது. ஒரு சபை எப்படிப்பட்ட சபையா இருக்கணும்? நீதிமானின் சபை. 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை பாருங்க. என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்துக்கு என்ன உண்மை உள்ளவன் என்று எண்ணி. 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் பாருங்க. தேவன் எங்களை உத்தமனர் என்று எண்ணினபடியே. சோ இந்த சர்ச்சுக்குள்ள தேவன் என்ன கொண்டு வர்றதுக்கு முன்னாடி என்ன அவருடைய ஆவியினால, இரத்தத்தினால, கிருபையினால என்ன ரட்சித்தார். விசுவாசத்தினால கிருபையை கொண்டு ரட்சிக்கப்பட்டேன். இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு, பெருமை பாராட்ட கிரியினால் உண்டாகாதபடி கிருபையினால உண்டாயிருக்கிறது. இவ்வளவு பெரிய ரட்சிப்பு இலவசமா கர்த்தர் கொடுத்து என்ன நீதிமானா இரத்தத்தினால கழுவி கிருபையினாலே அழைத்து என்ன நாமத்தினால ஆவியினால தாகம் தீர்த்து என்ன தேவ சமூகத்தில் அழகா விசுவாசிச்சதுனால என்ன நீதிமானா உட்கார வச்சுட்டாரு.
ஆனா எதனால என்ன உள்ள கொண்டு வந்தாரு? என்ன உண்மை உள்ளவன் என்று எண்ணி, என்ன உத்தமன் என்று எண்ணி உள்ள வந்தா இவன் கரெக்டா ஊழியம் செய்வான், உண்மை வந்தா கர்த்தருக்கா எனக்கு பிரியமா வாழ்வான், உள்ள வந்தான்னா எனக்கு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவான்னு சொல்லி எண்ணி என்ன சபைக்குள்ள கொண்டு வந்திருக்கிறா. அப்படி கொண்டு வந்தன்னா யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 24-25 வசனம் பாருங்க. அந்தபடி நான் விசுவாசிச்சு வந்த ரட்சிக்கப்பட்டேன், கிருபையினால ரட்சிக்கப்பட்டேன், ஆவினால என்ன தாகம் தீர்த்தார், அப்படி நாமத்தினால நான் ஏற்றுக்கொண்டு விசுவாசம் ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு சபையில வந்துட்டேன். ஆனா இந்த நீதிமான்களின் சபைகளில் நான் என்ன செய்யணும்? ஆதலால் மனுஷன் விசுவாசத்தினாலே மாத்திரம் அல்ல கிரியையினாலேயும் நீதிமானாக்கப்படுகிறான் என்று நீங்கள் கிரியைகளினாலே நீதிமான்களாக்கப்படுகிறார்கள் என்று நீங்கள் காண்கிறீர்களே. அந்தபடி ராகாப் என்னும் வேசியும் தூதர்களை ஏற்றுக்கொண்டு வேறு வழியாய் அனுப்பிவிட்ட போது கிரியைகளினால் அல்லவா நீதி உள்ளவள் ஆக்கப்பட்டாள். எல்லாரும் சொல்லுங்க, கிரியைகளினால் அல்லவோ. சொல்லுங்க. யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 21-22 வசனம் பாருங்க. நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தம் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேலே செலுத்தின போது கிரியைகளினாலே அல்லவோ நீதிமான்களாக்கப்பட்டான். விசுவாசம் அவனுடைய கிரியை கூட முயற்சி செய்து கிரியைகளினாலே விசுவாசம் பூரணப்பட்டதென்று காண்கிறாயே. அப்போ இந்த நீதிமான்களின் சபை அப்படின்னு சொன்னா கொஞ்சம் கிரியை செய்யணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கொஞ்சம் ஆக்டிவா இருக்கணும், வேலை பார்க்கணும். நான் வந்துட்டு சும்மா இருக்கக்கூடாது சபையில். அல்லேலூயா சொல்லுங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 5ஆம் வசனம் 9ஆம் வசனம் 13ஆம் வசனம் 19ஆம் வசனம் 3ஆம் அதிகாரம் 1, 2, 8, 15 வசனம் 7 சபைகளுக்கு ஆண்டவர் திரும்ப திரும்ப சொல்லும் போது ஒரே ஒரு வார்த்தை சொல்றார், உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன், உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீதிமான் என்கிற சபை இங்க இருக்குதுன்னா இந்த சபையில் இருக்கிற தேவ பிள்ளைகள், விசுவாச பிள்ளைகள் கிரியைகளிலே எதையாவது செஞ்ச பாதாளத்தின் வாசல் உங்களை மேற்கொள்ளாது. அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டு வந்துட்டேன்பா சர்ச்சுக்குள்ள, நீதிமானா மாறிட்டேன், அதோட ஒன்று முடியாது. பாதாளத்தின் வாசல் உங்களை மேற்கொள்ளலைன்னா ஏதாவது சம்திங் நீங்க ஏதாவது செய்யணும்ல, ஏதாவது பண்ணணும்ல கிரியைகளில. அப்பந்தான் நீதிமான் பூரணப்படுவான். அப்படித்தானே போட்டிருக்கு, பூரணப்பட்டதென்று காண்கிறாயே கிரியைகளில. ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு போறது நீதிமான் சபை அல்ல. வாட் அபவுட் யுவர் ஆக்டிவிட்டி? கிரியை. உங்க விசுவாசத்தை நீங்க எப்படி கிரியையில காட்டுறீங்க? உங்க ஃபெய்த்தை எப்படி நீங்க காட்டுறீங்க? கிரியைகள். சபையில் நீங்கள் கிரியைகள் எப்படி காட்டுறீங்க? இந்த சர்ச்சில் உங்களை பிசாசு மேற்கொள்ளாமல் இருக்கணும்னா, பாதாளத்தின் வாசல் உங்களை மேற்கொள்ளாமல் இருக்கணும்னா, உலகமும் சத்துருவின் வல்லமைகள், பிசாசு, வியாதி, பலவீனம், உலக போராட்டம், தரித்திரம் இதெல்லாம் உங்களை மேற்கொள்ளாமல் இருக்கணும்னா what about your activity? உங்களுடைய கிரியை எப்படி இருக்கிறது? விசுவாசத்தினால தான் பூரணப்படும் என்று பவுல் சொல்றாரு. கிரியை கிரியைக்காரன் உங்களோட ஆக்டிவிட்டி. வந்தோம் சர்ச்சுக்கு வந்தோம், ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்களாக இருக்காதீங்க. உங்கள் கிரியைகளில் ஏதாவது காட்டணும்ல ஆண்டோடைய நாமத்தை, ஏதாவது ஒரு ஊழியத்தில் கிரியைகளை காட்டணும்ல. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் நீதிமானாக்கப்பட்டான். ஆனா ஈசாக்கை கிரியைகளினாலே பலி செலுத்த ஒப்பு கொடுத்தான், அதனால அவன் பூரணப்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. உங்களுடைய ஆக்டிவிட்டி எப்படி இருக்கு? ராகாப் என்னும் வேசி விசுவாசித்தாள், ஆனா 2 பேரை அவள் கிரியைகளினாலே மறைத்து வைத்ததினால அவள் நீதிமானாக்கப்பட்டாள் என்று வேதம் சொல்லுகிறது. கிரியை. ஆமென். யார் நீதிமானா இருப்பான்? மத்தேயு 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் பாருங்களேன். மத்தேயு 1:19. மரியாளுடைய புருஷன் யோசேப்பு, அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாய் இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாய் இருந்தான். நீதிமான் யாரையும் அவமானப்படுத்த மாட்டான். ஆமென் சொல்லுங்க. நீதிமான் யாரையும் அவமானப்படுத்த மாட்டா. அப்படிதான் ஏன் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது.
அடுத்தவங்களை அவமானப்படுத்தணும், கேவலப்படுத்தணும் நினைச்சா நீங்க நினைத்துக் கொள்ளுங்கள், அது அவர் யாரு இல்ல, நீதிமான் இல்ல. நீதிமான் அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல். அது குடும்பத்தில் உங்க கிரியைகள் எப்படி இருக்கு? இதுக்கு நம்ம வேகமா வேலை செய்வோம். அடுத்த ஆளை சொல்றதுக்கு வேகமா வேலை செய்வோம். இந்த கிரியை இருக்கு. பிசாசு பாருங்களேன், ஆண்டவர் தம்முடைய விசுவாசத்தின் கிரியைகளில் நீங்கள் செயல்பட்டால் நீதிமானா இருப்பீங்க, அது பூரணப்படும். நீங்க அந்த சபையில பிசாசு பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ள முடியாது. ஆனா பிசாசுக்கு நல்லா தெரியும், நம்ம கிரியைகளை போட்டா தான் இவங்க என்ன செய்யலாம், தோத்துருவாங்கன்னு தெரியும், பலவீனப்பட்டுருவாங்கன்னு தெரியும். நீங்க நீதிமானா இருப்பீர்களானா வலது கரத்தை உயர்த்துங்க. நான் யாரையும் அவமானப்படுத்த மாட்டேன், யாரையும் நான் கேவலமா பேச மாட்டேன், யாரையும் நான் அண்டர் எஸ்டிமேட் பண்ண மாட்டேன், யாரையும் நான் கீழ்த்தனமா யோசிக்க மாட்டேன். கை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க ஒரு நிமிஷம் ப்ளீஸ். அவமானப்படுத்த மனதில்லாமல். ஹல்லேலூயா. தப்பே பண்ணியிருந்தான் ரகசியமாய், இயேசுவே எங்களுக்கு கிருபை தாங்க, கிருபை தாங்க. என் இயலாமையில் நீ செயல்படுவே, உம் கரம் என்னை விலகாதிருக்கும். என் இயலாமையில் நீ செயல்படுவே, உம் கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீரென்றார், என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழச் செய்தீரென்றார், என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்க. உன்னை இந்த சந்ததியில எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். தேசமே பாவத்தில் இருக்கும்போது நோவாவை பார்த்து கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் சொன்ன மரத்துல பேழையை செய்து 120 வருஷம் பிரசங்கம் பண்ணி பேழையை உண்டாக்கி, நீங்கள் பேழைக்குள்ளே பிரவேசியுங்கள், இந்த சந்ததியில உன்னை எனக்கு முன்பாக நீதிமானா கண்டேன்பா. நீதிமான். 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் அதனுடைய 17ஆம் வசனத்தை பாருங்க. சவுல் தாவீதை பார்த்து சொல்கிறான், நீ என்ன பார்க்கல நீதிமான், நீ எனக்கு நன்மை செய்தா, நானும் உனக்கு தீமை செய்தேன். ஓபன் ஸ்டேட்மெண்ட். தீமை செஞ்ச கர்த்தரால் முதல் அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுல் சொல்றான், நான் உனக்கு தீமை செஞ்சேன், நீ ஆனா எனக்கு நன்மை செஞ்ச. அப்ப நன்மை செய்வன், தீமைக்கு நன்மை செய்கிறவன் யாரு? நீதிமான். நன்மைக்கு நன்மையே செஞ்சா உலக மனுஷன் அப்படித்தானே செய்யறான். அதனால என்ன பிரயோஜனம் இருக்கு? நீங்க பாடுபட்டு சகித்தால் தானே மேன்மை. நீங்க தீமை செஞ்சு நீங்க அதனால நன்மை அப்பலாம் இல்ல. நீங்க நன்மை செஞ்சு அதுக்கு தீமை வருதா யோசிச்சு பாருங்க. அதுதான் மேன்மைங்கிறாரு. தீமைக்கு எப்படி செய்யணும்? இயேசு என்ன சொல்லி இருக்கிறாரு? தீமை செய்யறவங்களுக்கு நன்மை செய்யுங்க, சபிக்கிறவங்கள ஆசீர்வதிங்க, துன்பப்படுத்துறவங்களுக்காக பகைக்கிறவங்களுக்காகவும். நம்ம ஏசப்பா மாதிரி டீச் பண்றதுக்கு இந்த உலகத்துல யார் இருக்கா? எவ்வளவு பெர்ஃபெக்ட் டீச்சர் நம்ம இயேசு. அல்லேலூயா. நானும் உனக்கு தீமையே தான் செஞ்சேன், விரட்டி விரட்டி கொலை செஞ்சேன். எப்படா உன்னை போடலாம் தான் நினைச்சேன், வெட்டிடணும்னு நினைச்சேன், குத்திடணும்னு நினைச்சேன், காலி பண்ணிடணும்னு நினைச்சேன். ஆனாலோ நீ எனக்கு நன்மை மாத்திரம்தான் செஞ்ச. அப்படின்னா அதான் நீ நீதிமான்றான்.
நீங்க தீமை செய்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்க. ஆண்டவர் சொல்ற நீ நீதிமான். ஓசியா 14ஆம் அதிகாரம் அதனுடைய 9ஆம் வசனம் பாருங்க. இவைகளை உணரத்தக்க ஞானம் உள்ளவன் யார்? இவைகளை கிரகிக்கத்தக்க புத்தி உள்ளவன் யார்? கர்த்தருடைய வழிகள் செம்மையானவைகள், நீதிமான்கள் அவைகளில் நடப்பார்கள். யார் நடப்பாங்களா இப்படிப்பட்ட வழியில? நீதிமான். பாதகரோ வென்றால் அவைகளில் இடறி விழுவார்கள். இதுல நம்ம சிலர் சொல்லுவாங்களே, இயேசுட்ட சொன்னாங்களே, இந்த போதகம் ரொம்ப கடினமா இருக்கு, இந்த டீச்சிங்களுக்கு ரொம்ப கடினமா இருக்கு, இதை யார் பின்பற்ற முடியும்பா? இட் இஸ் நாட் ஈஸி. அவர் சொல்ற போதகம்லாம் ரொம்ப டஃப்பா இருக்கு. மோசே எங்களுக்கு 10 தான் சொன்னாரு, அவர் 10 2 தான் ஆக்கி சொன்னார். அதுவே அவனுங்களுக்கு டஃப்னா யோசிச்சு பாருங்க. இயேசு சொன்ன போதகம் எங்களுக்கு ரொம்ப கடினமா இருக்கிறது, யாரை பின்பற்றுவா? ஆனா வேதவசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வழிகள் செம்மையானவைகள், நீதிமான்கள் அதுல. பாவிகளுக்கு, பாதகருக்கு, துன்மார்க்கருக்கு அதுல நடக்கவே முடியாது, இடறி தான் விழுவாங்க, கஷ்டமா தான் இருக்கும். அது எப்படிங்க தீமை செய்யறவங்களுக்கு நன்மை செய்ய முடியும்? அவன் தான் சாட்டையை கொடுத்தானே, தூக்கி போட்டுறணும். அல்லேலூயா. எவ்வளவுதான் உனக்கு தீமை செஞ்சாலும் நன்மை செய்ய பழகுங்க, நன்மை செய்ய பழகுங்க. அதுதான் ஏசப்பா நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அதுதான் நீதிமான்களின் சபை. கிரியை எப்படி இருக்கணும்? நீங்க செஞ்சு பாருங்க, பிசாசு உங்களை மேற்கொள்ள முடியாது, வியாதி உங்களை மேற்கொள்ள முடியாது, பலகீனம் உங்களை மேற்கொள்ள முடியாது, சத்துருவின் வல்லமை உங்களை மேற்கொள்ள முடியாது, தரித்திரம் உங்களை மேற்கொள்ள முடியாது. அனுமதிக்க மாட்டாருங்கிறது வேற, முடியாதுங்கிறது வேற. அல்லேலூயா. மத்தேயு 23:35 பாருங்க. ஆபேல், நீதிமானாகிய ஆபேலின் இரத்தம். அவன் எதுக்கு கர்த்தர் நீதிமான்றாரு? காயினையும் அவன் பலியையும் கர்த்தர் அங்கீகரிக்கல, ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். காயின் அங்கீகரிக்கல, அதனால அவன் காணிக்கை அங்கீகரிக்கல. ஆபேல அங்கீகரித்தார், அதனால அவன் காணிக்கை அங்கீகரித்தார். அப்ப ஆபேல தேவன் அங்கீகரிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில நம்ம அங்கீகரிக்கப்பட்ட வாழ்க்கையா இருக்கணும். நம்முடைய ஜீவியம் ஆண்டவர் பார்வையில் அங்கீகரிக்கப்பட்டவர்களா இருக்கணும். நம்மளை ஒரு நாள் ஆண்டவர் புறக்கணிச்சிடக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. பரிசேயனும் ஆயக்காரனும் ஜெபம் பண்ணான். ஆயக்காரன் ஆலயத்துக்கு வெளியே போய் ஜெபிக்கிறாரு, பரிசேயன் சர்ச்சுக்குள்ள ஜெபிக்கிறாரு. பார்த்து ஆண்டவர் சொல்லிட்டார், இவன் ஜெபம் எப்படி இருந்துச்சு? வாரத்தில் 2 நாள் ஊழியம் செய்கிறேன், தசமபாகம் கொடுக்குறேன், உபவாசம் பண்ணுறேன், அது பண்ணுறேன், இது பண்ணேன். அந்த ஆயக்காரனை போல இல்லைன்னு கம்பேர் பண்ணி வேற ஜெபிச்சுட்டு சொல்கிறான், அந்த ஆயக்காரனை போல இல்லை, நான் ரொம்ப பர்ஃபெக்ட்டு, நான் அப்படியாக்கும் ஆணையாக்கும் பூனையாக்குன்றாரு. ஆயக்காரன் வானத்துக்கு தன் கண்களை ஏறெடுக்க துணியாமல் மார்பிளை அடித்து கொண்டு பாவியா என் மேல கிருபையாயிரும் என்று சொன்னார். வேதம் சொல்லுகிறது, சபைக்கு உள்ள இருந்த ஆண்டவர் வெளியே போய் ஆயக்காரன் பக்கத்துல நின்னுட்டு சொல்றாரு, அவன் அல்ல, உள்ள இருக்கிற பரிசேயன் அல்ல, பெருமை பாராட்டி ஜெபிக்கிற அவன் அல்ல, தூரத்தில் இருக்கிற அவனை பார்த்து தான் அவன் சொல்லுவோம், அவன் அல்ல, இவன் நீதிமானாக்கப்பட்டான். ஏன்? அங்கீகரிக்கப்பட்டான். நம்ம ஜெபம் அங்கீகரிக்கப்பட்ட ஜெபமா இருக்கணும், நம்ம பலி அங்கீகரிக்கப்பட்ட பலியா இருக்கணும், நம்முடைய ஊழியம் அங்கீகரிக்கப்பட்டதா இருக்கணும், நம்முடைய காணிக்கையை கர்த்தர் அங்கீகரிக்கணும், நம்முடைய ஜெபத்தை, ஆராதனைய, ஊழியத்தை, தசம பாகங்களை, பலிய தேவ சமூகத்தில் அங்கீகரிக்கப்பட்டவர்களா இருக்கணும். நீதிமான். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த நீதிமான் தான் எங்க போவானா? ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 57ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, நீதிமான் மடிந்து போகிறான், ஒருவனும் அதை மனதிலே வைக்கிறதில்லை, புத்திமான்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள், ஆனால் தீங்கு வராததற்கு முன்னே நீதிமான் தான் எடுத்துக்கொள்ளப்படுகிறான் என்பதை சிந்திப்பார் இல்லை. யாரு வருகையில போவாவா? யாரு? இதுதான் நீதிமானின் சபை. இதுலதான் பிசாசு என்ன செய்ய மாட்டான்? பாதாளம் மேற்கொள்ளாது, சத்துரு மேற்கொள்ள முடியாது. 2வது சபை சங்கீதம் 149
1 சங்கீதம் 89:5. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், பரிசுத்தவான்களின் சபையிலே அவருடைய துதி விளங்குவதாக. பரிசுத்தவான்களின் சபையிலே அவருடைய துதி விளங்குவதாக. சங்கீதம் 89:5. கர்த்தாவே, வானங்கள் உம்முடைய அதிசயங்களை துதிக்கும், பரிசுத்தவான்களின் சபையிலே உம்முடைய உண்மையும் விளங்கும். விளங்கும். இரண்டாவது சபை பரிசுத்தவான்களின் சபை என்று போடப்பட்டிருக்கிறது. இந்த சபையோட நான் நிறுத்துவேன். இன்னும் ஒரு 5 சபை 4 சபை மேலே இருக்கு. அடுத்த வாரம் நம்ம தியானிக்கலாம். ஆண்டவர் உதவி செய்வார். பரிசுத்தவான்களின் சபை. அப்போ எப்போ பரிசுத்தவான்களின் சபை ஆகும்? எப்போ நீதிமான்களின் சபை? கிரியை இல்லை. நம்முடைய எல்லா கிரியைகளில், ஜபத்தில், ஊழியத்தில், தேவனுக்கு கொடுக்கறதில்ல, நீங்கள் காண்பிக்கிற அன்பில், கிரியைகளில் எல்லாத்தையும் காட்டும்போது அது நீதிமான்களின் சபை. ரெண்டாவது பரிசுத்தவான்களின் சபை. அப்போ பரிசுத்தவான் அப்படின்னு சபைன்னா சர்ச் முழுவதும் எல்லா ஆக்டிவிட்டிலையும் என்ன இருக்கணும்? கிரியைகளில் பரிசுத்தம் இருக்கணும். லேவியர் ஆகும் 20:26 வாசிக்க கேட்போம். கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. பரிசுத்தராய் இருப்பீர்களாகன்னு போடல, நீங்க வாசிங்களா? கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படி உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். பெந்தேகோஸ்தே அபிஷேகம் வந்த உடனேயே பேதுரு எழும்பி நின்று பிரசங்கம் பண்ணி ஒரே பிரசங்கத்தில் இருதயத்தில் குட்டப்பட்டவர்கள் மனம் திரும்பி, ஆண்டவன்மாரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னபோது, நீங்கள் பாவம் மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் மாத்திரம் சொல்லல. 40ஆம் வசனத்தில் சொல்லுகிறது, இந்த மாறுபாடு உள்ள சந்ததியை விட்டு பிரிந்து உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னான். That is called church. அதுதான் சபை. சர்ச்சில் சொல்லிக்கிட்டே இருக்கிறோமே, உலகத்துக்கும் நமக்கும் ஒரு பெரிய வித்தியாசத்தை வேணும். உங்களை இந்த ஜனத்தினின்று உங்களை பிரித்தேன், நாம் பரிசுத்தர், ஆதலால் நீங்களும் பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. So world activity, உலகத்துக்குள்ள வருகிற எல்லா விதமான கிரியைகளும் சபைக்குள்ளேயும் இன்னைக்கு ஜனங்களுக்குள்ள விசுவாசிகளுக்குள்ளேயும் வேகமா வந்துகிட்டு இருக்கே, அது நமக்குள்ள வரக்கூடாது. அல்லேலூயா. உலகத்தான் முடி வெட்டுவான், வேற மாதிரி நம்ம வெட்டக்கூடாது. உலகத்தான் கம்மல் போடுவான், நம்ம கம்மல் போடக்கூடாது. உலகத்தான் கிழிஞ்ச ஜீன்ஸ் பேண்ட் போடுவான், நம்ம போடக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு கருப்பு போட்டு வரக்கூடாது. சபை சும்மா ஆக்டிவிட்டியை வெளியே போகிறதுக்கு கேஷுவலாக போடலாம். சர்ச் ஒரு தேவ சமூகத்துக்குள்ளே வர்றோம், எவ்வளோ அழகாக வரணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். உங்கள் கிரியைகளை காட்டணுமா இல்லையா? பரிசுத்தவான்களின் சபைன்னா என்ன? ஈச் அண்ட் எவ்ரி ஆக்டிவிட்டி. 1 கொரிந்தியர் 1:2 வசனத்தில் கொரிந்து சபைக்கு பவுல் எழுதும்போது எப்படி எழுதுறாரு பாருங்களேன். நீங்கள் அதை வாசித்தா புரியும், சூப்பராக இருக்கும். கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாய் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய சபைக்கு பரிசுத்தவான் நம்மளை அழைச்சிருக்கிறதே அதுக்கு தானா. ரோமர் 1:2 ரோம சபைக்கு எழுதும் போது எப்படி எழுதுறாரு பாருங்களேன். ரோமாபுரியில் உள்ள தேவ பிரியரும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாய் ஒரு சர்ச்சை உங்களை நான் அழைக்கிறேன் பரிசுத்தவான்கள் ஆகும்படி. அப்பனா இல்ல, உங்க ஆக்டிவிட்டிஸ், உங்க கிரியை கொரிந்து சபையில ரோமன் சபையில சரியில்லை, உங்களை மாத்திக்கொள்றதுக்கு அழைக்கும்படி அப்படின்றாரு. ஆனா எபேசியர் 1:1 வாசிக்கும் போது, எபேச சபைக்கு எழுதும் போது என்னப்படி எழுதுறாரு பாருங்களேன். தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பவுல்
எபேசுவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளாயிருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது. அவங்கள அழைச்சேன், நீங்க ஆல்ரெடி பரிசுத்தவான்களா ஆயிட்டீங்கிறாரு. எபேசியர் 4:12-13 வசனத்தை பாருங்க. பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காக கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காக சிலரை கர்த்தர் அப்போஸ்தலராய், சிலரை தீர்க்கதரிசிகளாய், சிலரை சுவிசேஷகராய், சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார். ஏன்? சபை பரிசுத்தமா மாறுறதுக்கு தான் இந்த 5 விதமான ஊழியம். இந்த 5 வித ஊழியமும் பரிசுத்தமா மாறுறதுக்கு தான் கர்த்தர் இப்படிப்பட்ட ஊழியர்களை, திருச்சபையை தேவன் ரத்தம் சிந்தி சம்பாதித்து ஏற்படுத்தி தந்திருக்கிறார். போதனை வரும்போது, பிரசங்கம் வரும்போது, தீர்க்க தரிசனம் வரும்போது, சுவிசேஷம் வரும்போது, மனம் திரும்பி தேவ சமூகத்தில் தினந்தோறும் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய ஆக்டிவிட்டீஸ்ல பரிசுத்தமாய் மாற ஒப்பு கொடுக்க வேண்டும். எபேசியர் 5:3-4 வசனத்தை பாருங்க. மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும் மற்றெந்த அசுத்தமும் பொருளாசையும் ஆகிய இவைகளின் பேர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படவும் கூடாது. அப்படியே வம்பும் புத்தியினமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள். ஸ்தோத்திரம் செய்தலே தகும். பரிசுத்தவான்களுக்கு எது தகுமா? சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். ஏன் இந்த பழைய தேவ மனிதர்கள்லாம் பார்த்துருக்கீங்களா? நான் சில ஊழியக்காரங்களெல்லாம் இப்பயும் பார்த்துருக்கேன். எப்போ பார்த்தாலும் இல்லை, பழைய அந்த பழுத்த பழமாக இருப்பாங்க பாருங்க. எப்போ சோத்திரம், 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 இதே தான் இருக்கும். ஏன்னா அவங்க பரிசுத்தவான்கள். வம்பு, புத்தீனம் பேச்சு, புத்தீனமான பேச்சு, பரியாசமும் தகாதவைகள், கேலி கிண்டல்கள்லாம் தகாதவைகள், பொருளாசை, மற்ற அசுத்தம் எதுவுமே தகாதவை. பரிசுத்தவான்களுக்கு எது மட்டும்தான் தகுமா? நம்ம பரிசுத்தவான்ட்டா எரிகிற கொள்ளிகளையும் சாவுக்கு எதுவானங்களையும் செய்கிறவன் நான் விளையாட்டு கள்ளவோ செய்கிறேன் என்று சொல்லுகிறான். சும்மா விளையாட்டுக்கு பேசிட்டேன், விளையாட்டுக்கு சொல்லிட்டேன். டோன்ட் சே லைக் தட். உங்களை கர்த்தர் சபையில் பரிசுத்தவான்களாக வச்சிருக்கிறாரு. உங்கள் கிரியை எப்படி இருக்கணும்? எதுக்கு தகும்? இதெல்லாம் நமக்கு தகாது. வம்பு, வீண் பேச்சு, சண்டை, வாக்குவாதம், முறுமுறுப்பு, வைராக்கியம், விரோதம், பாகை, இதெல்லாமே ஸ்தோத்திரம் செய்தல் மட்டும்தான் என்னவா தகும். என்னாகவும் 20:12 வசனம், நீங்கள் வேத வசனத்தை வாசித்து பாருங்க. ரொம்ப டேஞ்சரஸ். ஒரு சின்ன ஆக்டிவிட்டிஸ் மோசே பண்ணதை பாருங்களேன். பின்பு கர்த்தர் மோசேயும் ஆரோனையும் நோக்கி, இஸ்ரவேல் புத்திரரின் கண்களுக்கு முன்பாக என்ன பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமல் போன, எப்படி சொல்றார் பாருங்க. என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாத போனபடினால் இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்துக்குள் நீங்கள் அவர்களை கொண்டு போவதில்லை என்றார். ஐயோ, எவ்வளவு துக்கம் பாருங்க. ஆண்டவர் கண்மலையை பார்த்து, அது பாரு 10:11 போட்டிருக்கு பாருங்க. மோசேயும் ஆரோனும் சபையாரை கண்மலைக்கு முன்பாக கூடி வரச் செய்தார்கள். மோசே அப்பொழுது அவர்களை நோக்கி, கலகக்காரரே கேளுங்கள், உங்கள் கண்மலையிலிருந்து நாங்கள் தண்ணீர் புறப்பட பண்ணுமோ என்று சொல்லி தன் கையை ஓங்கி கண்மலையை தன் கோலினால் 2 தரம் அடித்தான். ஆண்டவர் பேச சொன்னார். கோபத்தில், எரிச்சல்ல அடித்தான். உடனே தண்ணி ஏராளமாக புறப்பட்டது. சபையார் குடித்தார்கள், ஒரு மிருகங்களும் குடித்தது. தாகம்லாம் தீர்க்கப்பட்டது. ஆனால் நெக்ஸ்ட் வேர்டே வசனம் ஆரம்பிச்சிட்டாரு. நீ ஜனங்களுக்கு முன்னாடி நீ என்ன பரிசுத்தம் பண்ணும்படி அவர்களுக்கு முன்னாடி என்ன நீ விசுவாசிக்கலை. அப்போ நம்முடைய சின்ன ஆக்டிவிட்டிஸ் கூட பரிசுத்த குலைச்சலை உண்டாக்குது. தேவனை பரிசுத்த குலைச்சலாய் உண்டாக்குகிறது. எஸ்தர் 2:12 பாருங்க. எஸ்தர் ராஜாத்தி 6 மாதம் வெள்ளை போலத்தினாலும் 6 மாதம் சுகந்த வர்க்கத்தினாலும் ஸ்திரீகளுக்குரிய மற்ற சுத்திகரிப்பினாலும் தன்னை சுத்தம் பண்ணிட்டே இருந்தாலாம். ராஜாவுக்கு முன்னாடி போய் நின்று கண்களில் தயவு உண்டாகி அவர் ராஜாத்தியா உட்கார்றதுக்கு முன்னாடி அவளை எவ்வளவு சுத்திகரிக்க வேண்டியதுக்கு பாரு. பரிசுத்தம் என்பது ஒன்றே ப்ராசஸ் அல்ல. பரலோகம் போற வரைக்கும் சபை சுத்திகரித்து கொண்டே இருக்கணும். டே பை டே உங்கள் ஆக்டிவிட்டியில், கிரியையில், சின்ன சின்ன காரியத்திலையும் மாற்றுறதுக்கு பழகுங்க.
உடனே எல்லாம் எல்லாத்தையும் மாற்ற முடியாது. உடனே நான் மாற்றிட்டேன், பரிசுத்தமாயிட்டேன், உடனே சரியா. சில ஆட்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜெபம் பண்ணிட்டு பேசவே அமைதியாக அறிவாங்க, அப்படியே நடக்கிறதே பரிசுத்தமாக இருக்கும், உட்கார்றது பரிசுத்தம். அப்படி போயிட்டாதீங்க, மகா பரிசுத்த ஸ்தலத்தை தாண்டி போய் விழுந்துருவீங்க. தோத்திரம், அங்கெல்லாம் நம்ம போக வேண்டாம். ஆண்டவர் விரும்புகிற நான் பரிசுத்தராக இருக்கிறது போல எனக்கு ஏற்ற பரிசுத்தவான்களாக இருங்கள். எனக்கு ஏற்ற உங்கள் பேச்சு, நடக்க, கிரியை எல்லாவற்றிலும். ஆமென். அதான் பரிசுத்தவான்களின் சபை. அந்த சபையை தான் பாதாளத்தின் வாசல் மேற்கொள்ளாது. எல்லாரும் எழுந்து நிற்போம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.